மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு பெற்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இன்று இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவானது முழுமையாக நிறைவேற்றிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தலானது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 3 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிகளில் குவிந்து தங்களது வாக்கினை பதிவு செய்திருந்தனர். தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அபிஷேக் பானர்ஜி, பாஜகவின் ராகுல் சின்ஹா உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதேபோன்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி, நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பிரபலங்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியிருந்தனர். தொடர்ந்து மேற்கு வங்கத்தின் பால்டா வாக்குச்சாவடியில் தனது கட்சி முகவரை வெளியேற்றியதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பரேஷ் ராம்தாஸ் தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அதே போன்று முக்கியமாக சில பகுதிகளில் இவிஎம் இயந்திரங்களில் பாஜக சின்னம் மீது டேப் வைத்து ஒட்டப்பட்டதாக தொடர்ந்து அங்கு பல்வேறு புகார்களானது எழுந்து வந்தது. அதோடு சில இடங்களில் பெட்ரோல் குண்டு வைக்கப்பட்டதாகவும் கலவரங்கள் வெடித்ததாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி பிரதிநிதித்துவப்படுத்தும் டைமண்ட் ஹார்பர் மக்களவை தொகுதியில் உள்ள பால்டா சட்டமன்ற தொகுதியில் முக்கிய பதற்ற புள்ளியாக உருவெடுத்திருந்தது. அந்த தொகுதியின் சில வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜக சின்னம் மறைக்கப்பட்டதாக தொடர்ந்து பல்வேறு புகார்களானது எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் கலவரம், வன்முறை, அதே போன்று வெடிகுண்டு உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் மேற்கு வங்கத்தின் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவானதும் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவை பொறுத்தவரை மாலை 5 மணி நிலவரப்படி ஏறத்தாழ 90% மேற்கு வங்க வாக்கு சதவீதமானது நெருங்கியிருக்கிறது. குறிப்பாக 89.99% வாக்குகளானது மேற்கு வங்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து 5 மாநில தேர்தல்களும் நிறைவடைந்த நிலையில் குறிப்பாக இன்று மேற்கு வங்கத்தின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நிறைவடைந்த நிலையில் 5 மாநில தேர்தல்களும் தற்போது ஒட்டுமொத்தமாக நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இன்னும் சரியாக 4 நாட்களில் மே 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணும் பணியானது தொடங்குகிறது. மே 4ஆம் தேதி 5 மாநில தேர்தல்களிலும் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணி தொடங்கும் நிலையில் இதற்கான முன்னேற்பாடுகளும் தற்போது அனைத்து மாநிலங்களிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதோடு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு எண்ணும் பெட்டிகளை பாதுகாக்கும் பணியானது இரவு பகலாக நீடித்து வருகிறது. தொடர்ந்து மே 4ஆம் தேதி 5 மாநில தேர்தலை எதிர்பார்த்து 5 மாநில மக்களும் தொடர்ந்து தங்களது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.